Hello everyone, welcome back. So today வந்துட்டு ஐஃபோனில் வந்துட்டு டாக்குமெண்ட் ஃபைலில் வந்துட்டு இப்படி ஃபோட்டோவை நாம் சென்ட் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதை இப்போ எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு நான் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ வந்துட்டு கேலரியை ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோ டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணி சேவ் டு ஃபைல்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்துட்டு உங்களோட ஃபைல்ஸில் வந்துட்டு சேவ் பண்ணுங்கள். ஓகே, ஐக்ளவுட் ட்ரைவில் நான் வந்து சேவ் பண்ணுறேன். ரைட், சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணதுக்கு பிறகு வந்துட்டு இப்போ ஃபைல்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு சேவ் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் இல்லாட்டி யாராவது சூஸ் பண்ணி ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் டு ஃபைல்ஸுங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே இது போகும். ரைட், அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கு பிறகு வந்துட்டு அது வந்துட்டு டாக்குமெண்ட்டை வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபைலில் வந்துட்டு போகுது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பிக்சல் வந்துட்டு குறையாமல் வந்துட்டு அனுப்புறதுக்கு தான் இது. ஸோ ஐஃபோனில் வந்துட்டு கொஞ்சம் அனுப்ப தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஈஸியான மெத்தட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாக்குமெண்ட் ஃபைலில் சென்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.